பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 27 முதல் 33 வரை. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசக்கடவன். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராய் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் என்ன பேச சித்தமாக இருக்கிறார் நாம் சற்று நேரம் தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கள் நிருபத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து சபைக்கு இப்படியாக எழுதுகிறார். அந்த கொரிந்து சபை படிப்பறிவு இல்லாதவர்கள், பணப்புழக்கம் அதிகமாக, பணக்காரர்கள், வெளிநாட்டு பணங்கள் மிகுதியாக உள்ளவர்கள், பாவம் அதிகமாய் பெருகியிருக்கிற ஒரு பகுதியில் அந்த சபைக்கு புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் உள்ளே வரும்போது அந்த சபை எப்படி நடத்தப்பட வேண்டும், சபையிலே ஆவியானவரின் அந்த அபிஷேகத்துக்குள் ஆவியின் வரங்களை பெற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அநேக காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். இப்போ அந்நிய பாஷையில் பேசும்போது, இப்போ சபையில் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்கன்னா, எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இதை கல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்குள்ளே வரும்போது அவர்களுக்கு இது புதிய வினோதமாக இருக்கும். இவங்கெல்லாம் ஏன் உளர்றாங்க, இவங்களை பைத்தியம் முடிச்சிருக்கா, இந்த மாதிரிலாம் அவங்க நினைப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு இடம் கொடுக்காதபடி நீங்கள் அப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க 2 பேராவது இல்லைனா மிஞ்சினால் 3 பேராவது நீங்கள் பேசிக்கலாம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பேசுகிறவங்க ஒருத்தர் ஒவ்வொருவராய், அந்த 3 பேராவது 2 பேராவது பேசுங்க, அவர்கள் ஒவ்வொருவராய் பேசணும். அதுலேயும் பேசுகிறவங்களும் ஒவ்வொருவராக பேசணும். எல்லாருமே இந்த 3 பேரும் அந்நிய பாஷையிலே பேசிட்டு கூடாது, அதில் ஒவ்வொருவராக பேசுங்க. அவங்க பேசும்போது ஒருத்தர் அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அர்த்தம் சொல்லாவிட்டால் சபையிலே நீங்கள் அர்த்தம் சொல்லணும்னா சபையில் பேசாமல் நீங்கள் அமைதியாக நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் நீங்கள் தெரிகிற மாதிரி நீங்கள் பேசுகிறவர்கள், நீங்கள் அப்படி பேசிக்கிங்க. கொஞ்சம் வாய்க்குள்ளேயே நீங்கள் முன்முன்த்து தேவனுக்கும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி பேசிக்கிங்க. நீங்கள் சத்தம் போட்டு நீங்கள் அந்நிய பாஷை பேசுனா 2 பேராவது இல்லை 3 பேராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசுங்க. அப்படி ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அர்த்தத்தை சொல்லுங்கள். அர்த்தம் சொல்லணும்னா நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம். 2 பேராவது 3 பேராவது பேசலாம். மற்றவர்கள் அதை அமைதியாக நிதானிக்க கடவர்கள். என்ன பேசுகிறாங்க, தேவன் அவர்கள் மூலமாக என்ன பேசுகிறாருன்னு நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றவனுக்கு ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசுகிறவன் பேசாமல் இருக்க கடவன். பாருங்கள், தீர்க்க தரிசனம் பேசுகிறாங்க, ஒருத்தங்க பேசுனா மற்றவங்களாம் நிதானித்து இருங்க. தீர்க்க தரிசனம் 2 பேராவது 3 பேராவது பேசலாம். ஆனால் அதையும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசணும். அட் அ டைம் எல்லோரும் பேசும்போது எதுவுமே காதில் வாங்க முடியாது. அடுத்து அமைதியாக நிதானிக்கிறவங்களுக்கு தேவனாலே வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டால் அந்த முந்தி பேசிகிட்டு இருக்கவங்க நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்க மூலமாக ஆவியானவர் என்ன பேசுகிறாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆவியானவர் ஒருவரே. பாருங்கள், எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். நீங்கள் அட் அ டைம் எல்லாரும் பேசாமல் ஒவ்வொருத்தராக தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். அவங்க நீங்கள் சொல்கிறதுனால ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொள்வாங்க. ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தேறுகிறதற்கு, முன்னேறுவதற்கு, அவங்க மெச்சூர் ஆகிறதுக்கு அது வசதியாக இருக்கும். நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராய் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் அப்படின்றார். அடுத்து தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறதே. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் தான் அதெல்லாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கும் ஆவியான ஒருவரே. அப்போ தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள்னு சொல்லி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டதுன்னா, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாங்க, ஆவியானவர் ஒருத்தர் மறுத்து இன்னொருத்தர் வெளிப்படுத்துவார், இன்னொருத்தர் மறுத்து இன்னொருத்தரை வெளிப்படுத்துவார். அப்போ ஆவியானவர் ஒருவரே. அப்போ ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அமைதியாக இருக்கணும், அவங்க வெளிப்படுத்தும் போது அடுத்து பேசுகிறவங்க அமைதியாக இருக்கணும். அப்படி
ஒழுங்கும் கிரமமுமாக நடக்க வேண்டும் சபையிலே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மூலமாக ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு காரியம் சொல்கிறார், தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம ஆவிக்குரிய திருச்சபையிலே தேவன் கலகத்திற்கு தேவனாக இல்லை, சமாதானத்துக்கு தான் தேவனாக இருக்கிறார். சமாதானம் பண்ணிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சபைக்குள்ளே கலகத்தை உண்டாக்குற ஆவிகள், குழப்பத்தை உண்டாக்குற ஆவிகள், பிரிவினை உண்டாக்குற ஆவிகள் தேவனுடைய ஆவியே அல்ல. தேவனுடைய ஆவி இருந்தால் அங்கு சமாதானம் இருக்கும், அங்கே ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு மனநிறைவு இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும், குழப்பம் இருக்காது, அங்கே ஒரு பொறாமை போட்டி அப்படி இருக்காது. பாருங்க, தேவன் கலகத்திற்கு தேவனாக இல்லை, கலகப்படுத்துகிற இடத்துல தேவன் கலகத்திற்கு தேவனாக இல்லை, சமாதானத்துக்கு தான் தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. ஆமென். அப்போ பரிசுத்தவான்களுடைய சபை, அப்போ பரிசுத்தவான்கள் என்றால் தேவனுடைய வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள், தேவ வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் தான். அப்போ பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலையும் இப்படி ஒழுங்கும் கிரமமாக நடக்கிறது. பாருங்க, அவர் அநேக காரியங்களை சொல்கிறார். சபையில் எப்படி நடக்க வேண்டும், ஒரு அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க எப்படி பேசணும், தீர்க்கதரிசனம் உரைக்கிறவங்க எப்படி பேசணும். அப்போ 2-3 பேர் எல்லாருமே அந்நிய பாஷையில் பேசினா அது எப்படி ஒழுங்கும் கிரமமாக நடக்கணும். அந்நிய பாஷையில் பேசுகிறங்க, அது அர்த்தத்தை சொல்லுங்கள். ஒரு 2 பேர் 3 பேராவது பேசுங்க, ஒரு 2 பேர் 3 பேர் பேசுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசாதீங்க. அங்கே நீங்கள் உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளேயே தேவனோடு நீங்கள் பேசிக்கிங்க. நீங்கள் அப்படி வெளியில் பேசுகிறவங்க 1 by 1 பேசுங்க. அப்படி பேசுகிறவங்க இன்னொருத்தர் அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்கள், அர்த்தத்தை சொல்லுங்கள். அப்போ சபைக்குள்ளே வருகிற படிப்பறிவு இல்லாதவர்கள், தேவனை புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள், இல்லை புறஜாதி மார்க்கத்திலிருந்து சபைக்கு வருகிறவர்கள், அவர்கள் வித்தியாசமாக தெரியாது. அர்த்தத்தை சொல்லும்போது அவர்கள் பக்தி விருத்தி ஏதுவாகிறதுக்கு அது ஒரு வழி உண்டாகும். அப்போ தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்கள் நீங்கள் 2 பேராவது 3 பேராவது நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். ஆனால் 1 by 1 சொல்லுங்கள். ஒருத்தர் சொல்லும்போது இன்னொருத்தர் அமைதலாக இருங்க. இப்படி நீங்கள் ஒழுங்கு கிரமமாக பண்ணுங்கள். தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கே தேவனாக இருக்கிறார். பரிசுத்தவான்கள் சபையெல்லாம் இப்படியே இருக்கிறதுன்னு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் இந்த ஆண்டவர் சொன்ன கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு நாம் முற்றிலுமாக அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் எதிர்பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, முழுமையாக நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து இதன்படி நடப்பதற்கு நம்மளை ஏவுகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா? இந்த அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. அப்பா, ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே 3வது மாதமாகிய மார்ச் மாதத்தின் 25ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய சபைகளிலே அப்பா நாங்கள் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தேவனே, நீர் கலகத்திற்கு தேவனாய் இல்லாமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, சகலமும் ஒழுங்கும் கிரமமாக நடக்க வேண்டும் என்று நீர் வெளிப்படுத்துகிற அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, பக்தி விருத்திக்கு ஏதுவாக, சபை பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறீர். எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. அப்பா, நீர் ஆண்டவரே ஆவியானவரே வேத வசனத்தின் மூலம் எங்களை வெளிப்படுத்துகிறீர். அதற்கு நாங்கள் எங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோட அடிமை என்னோடும் ஆவியானவரே நீர் இடைப்பட்டதுக்காய் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரே அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்கெங்கே இருந்து கேட்டுட்டு இருக்கோமோ ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருடைய பிரசனத்தில் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உடைய கரம் கூட இருந்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்துக்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. உடைய புதிய கிருபையினாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்கள் ஒவ்வொரு விலைக்கு பாதுகாத்து அருளுகிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, மண்டையில் எங்கள் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.